நல்லா இருக்கிறோம் ஆண்டி எல்லாரும். ஓகே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வார்த்தைக்கு நேராக கடந்து போது முன்பதாக தலைகளை தாழ்த்தி ஒரு 2 நிமிஷம் கண்களை மூடி ஜெபிப்போம். குறைவை எண்ணி புலம்புவதை நிறுத்துவேன், நிறைவாய் என்னை நடத்துபவர் இருப்பதால். குறைவை எண்ணி புலம்புவதை நிறுத்துவேன், நிறைவாய் என்னை நடத்துபவர் இருப்பதால். இல்லை என்பது எனக்கு இல்லை, தொல்லை என்பது துளியும் இல்லை. இல்லை என்பது எனக்கு இல்லை, தொல்லை என்பது துளியும் இல்லை. இல்லையே தொல்லை இல்லையே, இல்லையே தொல்லை இல்லையே. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, இயேசுவே. நீர் தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே, நீர் தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே, மாறுமே எல்லாம் மாறுமே, மாறுமே எல்லாம் மாறுமே. ஹல்லேலூயா. நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா, மை துதிக்கிறேன் தகப்பனே. இந்த மாதத்தின் ஆண்டவரே, இந்த கடைசி வாரத்துல கூட இந்த 24வது நாளில கூட ராஜா உங்களுடைய சமூகத்துல அப்ப நாங்கள் சகோதரர்களை கூடி வந்து உங்க நாமத்தை துதிக்க ஸ்தோத்தரிக்க ஆண்டவரே எங்களுக்கு நீர் பாராட்ட இறக்கத்திற்காக நன்றி அப்பா. இப்பொழுது கூட ராஜா இம்மட்டலுமா எங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள் அப்பா, ஆராதனை எல்லாவற்றையும் அங்கீகரித்த தேவன் ஆண்டவரே, வார்த்தைக்கு நேராக கடந்து போக இருக்கிறோம் சுவாமி. எங்கள் ஆண்டவரே, எங்கள் வாயின் வார்த்தைகள் அப்பா ஆண்டவரே நீர் கொடுக்கிற அப்பா ஆண்டவரே அப்பா ஆத்மா மன்னாவா இருக்கட்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் அப்ப இடைப்படுவீராக, அடியாளை மறைத்து நீங்க வெளிப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன். எங்கள் இருதயங்களையும் எங்கள் சிந்தைகளையும் ஒருமுகப்படுத்துங்க. தடைகளை தகர்த்து போடுகிற தலக்கர்த்தன் ஒரு விஷயங்கள் மத்தியில் கடந்து செல்வீராக. சகல துதி கனம் மகிமை யாவும் உமைக்கே எடுக்கிறோம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய நாமத்தில் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நேற்றைய தினம் எல்லாம் எலெக்ஷன் ஓட்டு போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்ல பதிலை நம்ம எதிர்பார்க்கிறோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பராக. சுவிசேஷத்திற்கும் கிறிஸ்தவ ஜனங்களுக்கும் எந்தவித பாதிப்பும் வராதபடி தெய்வம் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசிப்போம். தொடர்ந்து ரிசல்ட் வருகிற வரையில நாம் ஜெபத்துல உறுதியாய் நிலைத்திருக்க கர்த்தர் இரக்கம் பாராட்டுவாராக. இந்த நாளிலே தேவன் நம்மோடு பேசுகிற வார்த்தை என்னன்னா, ஏசாயா 60ஆம் அதிகாரம் அதுல 22வது வசனம். ஏசாயா 60:22. சின்னவன் 1000மும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பாக நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். அதிகாலையில ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் இந்த வார்த்தை தான் போட்டாரு. அப்ப உடனே ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி நான் வந்து பேச போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தீர்மானிச்சுட்டேன். அப்ப அந்த வார்த்தைக்காகவே நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப ஆண்டவர் கொடுத்த சில காரியங்கள், நான் கேட்ட காரியங்கள் அதையெல்லாம் தொகுத்துதான் இன்னைக்கு வந்து ஒரு மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். கேட்கிற உங்கள் அனைவரையும் பேசுகிற அடியாளையும் தேவன் தமது செட்டலின் கீழே அரவணைத்து மூடி மறைப்பாராக. சின்னவன் 1000மும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். இன்னும் ஒரு வார்த்தை பார்ப்போம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் அதுல 8வது வசனம். 1 சாமுவேல் 2:8. ஒன்று சாமுவேல் 2ஆம் அதிகாரம் அதுல 8வது வசனம் பாருங்க. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். அப்போ இந்த 2 வசனமும் பாருங்க ஏகதேசம் ஒரே மீனிங் உள்ளதுதான். சிறியவனை என்ன பண்றாரு? புழுதியிலிருந்து எடுக்கிறாரு, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறாராம். அது மாத்திரம் இல்ல, அவனை எங்க உட்கார வைக்கிறாராம்? பிரபுக்களோடும் அதிகாரிகளோடும் ராஜாக்களோடும் உட்கார பண்ணுகிறவன் நம்முடைய கர்த்தர். அப்ப அதே வசனம் தான் சின்னவன் 1000மும் சிறியவன் பலத்த ஜாதியமாவன் சொல்லிட்டு பார்க்கிறோம். அப்போ இன்னைக்கு நம்ம ஃபேமிலியில ஒரு கால் எத்தனை பேர் கூடியிருக்கீங்க? ஒரு 10, 12, 15 பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ நம்முடைய ஃபேமிலியில ஒருவேளை நம்ம வந்து ஒரு நிர்விசாரமாக பார்க்கப்படுகிறவர்களாக இருக்கலாம்.
அசட்டை பண்ணப்பட்ட சூழ்நிலைகள் இருந்திருக்கலாம். நம்மை ஒரு பொருட்டா எண்ணாத சூழ்நிலை, வேண்டா வெறுப்போட நம்மோட ஐக்கியம் வைத்துக் கொள்ளுகிற அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நம்ம கடந்து வரலாம். ஒரு வேலை இடத்துல இருக்கலாம், இல்லைன்னா நம்ம வீடுகள்ல இருக்கலாம், அக்கம் பக்கத்து ஜனங்களோட உறவுகள் இருக்கலாம், ஈவன் சபையில கூட இருக்கலாம். சரிங்களா? அப்போ ஏன்னா எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். வேத புத்தகத்தை தூக்குகிற எல்லாருமே பரிசுத்தவான்கள் என்று நம்ம நினைப்பது தவறு. நமக்கு இருக்கிற ஒரே ஒரு மாதிரி, நம்ம பின்பற்ற வேண்டிய மாதிரின்னு இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். நம்ம அநேக கதாபாத்திரங்கள் நம்மளுடைய முற்பிதாக்கள் குடிச்சு பார்க்கிறோம். நம்ம கூட ஜெபிக்கும் போது நம்ம ஜெபிப்போம். நான் கூட அந்த மாதிரி ஜெபிச்சிருக்கேன். என்னன்னா, ஆண்டவரே தானியேலை போல என் பிள்ளைகளை மாற்றுங்க, ஆண்டவரே ஒரு எஸ்தர் ராஜாத்தை போல என் பிள்ளைங்களை மாற்றுங்க, இப்படி நம்ம அந்த யோசேப்பை போல மாத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நான் ஜெபித்ததுண்டு. நவடேஸ் ரீசெண்டா நான் ஒரு மெசேஜ் கேட்டுட்டு இருந்தேன். ஜூப்ளி ஜோசப் அப்படின்றவர், நீங்க கேட்டிருக்கலாம். அப்போ அவருடைய வேத அறிவு, அதுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அப்ப அவர் தான் சொன்னாரு, நம்ம இப்படி ஜெபிக்கவே கூடாதான். ஏன் அப்படின்னா, நம்ம ஆண்டவருக்கு வேண்டியது ஒரே ஒரு தாவீது தான், ஆண்டவருக்கு வேண்டியது ஒரே ஒரு தானியேல் தான், அவருக்கு வேண்டியது ஒரே ஒரு மோசே. நீ ஏன் தானியேலா இருக்கணும்னு விரும்புற, நீயாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு. ஏன் அப்படின்னா, நம்ம அந்த தாசர்களை போல, அந்த முற்பிதாக்களை போல நம்ம ஆகணும்னு ஆசைப்படுறோம். நம்ம பிள்ளைங்களுக்கு அப்படிப்பட்ட அறிவு, ஞானம், புத்தி, செழிப்பு எல்லாம் வரணும்னு ஆசைப்படுறோம். அப்போ அவர்களுக்குள்ள பலம் மாத்திரம் அல்ல, அந்த பலவீனங்களும் நம்மை தாக்கும் அப்படின்னு சொன்னார். அது கேட்டது எனக்கு பயமா போயிடுச்சு. நம்மளே இப்படி அநேகர் ஜெபிச்சிருக்கலாம், ஆண்டவரே என்னை ஒரு எலியாவை போல மாற்றுங்க ஆண்டவரே, ஒரு மோசே போல மாற்றுங்க ஆண்டவரேன்னு. அதனால நமக்குள்ள ஒரே ஒரு முன்மாதிரியாரன இயேசு கிறிஸ்து தான். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அதனால இனிமே அதன்படி நம்ம ஜெபிக்காதபடி நம்ம காத்து கொள்ள வேண்டும். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம அநேக ரகசியங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உங்களுக்கு முடிஞ்சிச்சுன்னா நீங்க அந்த ஜூப்ளி ஜோசப்போட மெசேஜை கேளுங்க, ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கு. நிறைய சத்தியங்களை நம்ம தெரிந்து கொள்ளலாம் அதன் மூலம். அப்போ இன்னைக்கு சின்னவன் ஆயிரம். அப்ப நம்முடைய வேதத்துல முற்பிதாக்கள், அநேக முற்பிதாக்கள், நம்முடைய ஃபோர் ஃபாதர்ஸ் இருக்காங்க, நிறைய தேவதாசர்கள் இருக்காங்க. அந்த சிறுமையான நிலைமையிலிருந்து தேவன் எப்படி அவர்களை உயர்த்தினார் அப்படின்றத குறித்துதான் நம்ம பார்க்க போறோம். முதலாவது பார்ப்போம், யோசுவா. யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம், அதுல 11வது வசனம். யாத்திராகமம் 33 அதுல 11. ஒருவன் தன் சிநேகிதனுடைய பேசுவது போல கர்த்தர் மோசையோட முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். ஆமென், ஆமென். அப்போ ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் யார் கூட பேசுறாரு? மோசையோட பேசுறாரு. மோசை ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். அப்போ தேவன் அந்த மோசையை சிறு குழந்தையா இருந்தப்பதே அற்புத விதமாய் பாதுகாத்து காப்பாற்றி வளர்த்து அவனை ஒரு ரட்சகனாக மாற்றினான்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனா இந்த யோசுவா பாருங்க, யோசுவாவுக்கு அப்படிப்பட்ட ஒரு அழைப்பு இல்லை. ஆனா அவன் என்ன பண்றான்னா, ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு நீங்காமல் இருந்தானாமா. இரவும் பகலும் அவன் அவ்வளவு தேவாலயத்தின் மேல, தேவன் மேல உள்ள ஒரு பற்றுள்ளவனாய் இருந்தான். அது நிமித்தமாக ஆண்டவர் பார்த்தாரு, இவன் ஆசரிப்பு கூடாரத்துல நீங்காம இப்படி என்னை நேசிக்கிறவனாக இருக்கிறான்னு சொல்லிட்டு மோசேக்கு அடுத்தபடியாக ஆண்டவர் யாரை தெரிந்து கொண்டானே? யோசுவாவை தெரிந்து கொண்டான்னு சொல்லி பார்க்கிறோம். வாசிப்போம். என்னாகமம் 13ஆம் அதிகாரம், அதுல 1, 2, 8. என்னாகமம் 13 அதுல 1 பாருங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, 1, 2. கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு. ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும் என்றார். அப்ப நான் இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும், அதனால நான் ஒரு சுருக்கமா தான் நான் பேச போறேன். சரிங்களா? அப்போ 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த அடிமைத்தனத்திலிருந்து, எகிப்து தேசத்திலிருந்து விடுதலை பெற்று மோசேயின் மூலமாக ஆண்டவர் வழி நடத்திட்டு வர்றாருன்னு பார்க்கிறோம். அப்போ இவங்க கானான் தேசத்துக்கு என்ன பண்ணாங்கன்னா, உளவு அனுப்புறாங்க. ஒரு 12 கோத்திரத்துல இருந்து ஒரு 12 பேரை தெரிந்து கொண்டு, அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம், இலப்பமான தேசமா, நல்ல தேசமா, மனுஷங்க எப்படி இருக்காங்க, நீர்வளம் பொருந்தியதா அப்படின்னு சொல்லிட்டு பல காரியங்களை குறித்து மோசே என்ன பண்றாருன்னா 12 பேரை தெரிந்தெடுத்து அனுப்புறான்னு சொல்லி பார்க்கிறோம். அதுலதான் பாருங்க 8வது வசனம். எப்ராயிம் கோத்திரத்தில் நூனின் குமாரன் ஓசேயா. அப்போ இந்த எப்ராயிம் யாரு அப்படின்னு சொன்னா, யோசேப்புடைய 2 குமாரர்ல மூத்தவன் மனாசே, 2வது மகன் எப்ராயிம். அந்த எப்ராயிமின்
குமாரன் தான் யாருனாக்க ஓசேயா. அந்த ஓசேக்கு பாருங்க 16வது வசனம் பாருங்க. தேசத்தை சுற்றி பார்க்கும்படி மோசே அனுப்பின மனிதரின் நாமங்கள் இவைகளே. நூனின் குமாரனாகிய ஓசேயாவுக்கு யோசுவா என்று மோசே பெயரிட்டிருந்தான். அவன் பேரு நூனின் குமாரனாகி ஓசேயாவை தெரிந்து கொண்டார். அப்ப அந்த ஓசையாவுக்கு என்னன்னு பேர் வைக்கிறார்னா மோசே யோசுவா என்று பேர் வைக்கிறார். அப்ப இந்த யோசுவா எப்படிப்பட்டவன் அப்படின்னா யோசேப்பு கோத்திரம் 11வது கோத்திரம், இளைய மகன். அப்ப அந்த ராகேல் லேயால் அந்த 2 யாக்கோபுடைய மனைவிகள். அதுல ராகேலுடைய மூத்த குமாரன். 12 பிள்ளைகள் டோட்டலா யாக்கோபுக்கு. அதுல 11வதுன்னா இளைய மகன் இல்லையா. அப்போ அந்த கரெக்ட், அந்த யோசேப்புடைய வம்சத்தில் வந்தவன் தான் அந்த எப்ராயிமுடைய மகன் தான் இந்த யோசுவான்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ தேவன் எப்படிப்பட்டவர்களை தெரிந்து கொண்டார். இப்ப ஒரு ரூபன் கோத்திரம், ரூபனுக்கு அப்புறம் சிமியன் கோத்திரம், இப்படி பெரிய பெரிய நாங்க முதற் பிறந்தவன், நான் 2வது மகன் அப்படின்ற பெருமைக்கு இடமில்லாதபடி இது கடைசி அந்த 11வது கோத்திரம், அதுல தெரிந்து கொண்ட மகன் தான் இவன் பார்க்கிறோம். அதுலயே 16வது வசனம் பாருங்க, என்னாகமம் 13 அதுல 16. தேசத்தை சுற்றி பார்க்கும்படி மோசே அனுப்பின மனிதரின் நாமங்கள் இவைகளே. நூனின் குமாரனாகிய ஓசேயாவுக்கு யோசுவா என்று மோசே பெயரிட்டிருந்தான் பார்க்கிறோம். அடுத்தது 25வது வசனம், அதிலேயே நம்ம பார்ப்போம். அவர்கள் தேசத்தை சுற்றி பார்த்து 40 நாள் சென்ற பின்பு திரும்பினார்கள். அப்ப 40 நாள் கழிச்சு இவங்க என்ன பண்றாங்க, வராங்க. வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த 12 பேர்ல 2 பேர் தான் நல்ல ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. மற்ற 10 பேர் என்ன சொல்றாங்க, 10 பேர் ராங் ரிப்போர்ட். அப்படின்னா ஜனங்களை பயமுறுத்துகிற காரியம், ஜனங்களுக்கு ஒரு அவிசுவாசத்தை உண்டாக்குற காரியத்தை அவங்க சொல்றாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அதுல 14வது அதிகாரம் அதுல 6, 7 பாருங்க. தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புன்னேயின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். அப்போ ஆண்டவர் நம்முடைய காரியங்கள் சின்ன காரியமா இருந்தாலும் பெரிய காரியமா இருந்தாலும் எல்லாவற்றையும் அவர் கவனிக்கிற தேவன் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த 2 பேர் தான் காலேபு, யோசுவா, இவர்கள் மாத்திரம்தான் என்னன்னா நற்செய்தியை பரப்புகிறவர்களாக இருந்தாங்க. மற்ற 10 பேரு என்னாச்சுன்னா துர்ச்செய்தியை பரப்பினார்கள் என்று பார்க்கிறோம். அதிலே 29, 30 பார்ப்போம். 29, இந்த வனாந்தரத்தில் உங்கள் பிரேதங்கள் விழும். யாருடைய பிரேதம்? அந்த 10 பேர் துர்ச்செய்தி பரப்பினவர்களின் பிரேதங்கள். ஏன்னா இந்த அதிகாரம் எல்லாம் நீங்க வாசிச்சிருப்பீங்க, அதனால உங்களுக்கு நான் சுருக்கமா ஷார்ட்டா தான் சொல்றேன். அப்போ அந்த 10 பேருடைய பிரேதங்கள் விழும் சொல்றாரு. உங்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்களாக எண்ணப்பட்டு உங்கள் தொகைக்கு உட்பட்டவர்களும் எனக்கு விரோதமாய் முறுமுறுத்திருக்கிறவர்களும் ஆகிய அனைவரின் பிரேதங்களும் விழும். எப்புன்னேயின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர மற்றவர்களாக நீங்கள் நான் உங்களை குடியேற்றுவேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசிப்பதில்லை. அப்போ ஆண்டவர் பாருங்க, ஆண்டவர் மன்னிக்கிறாரு. நம்ம தவறு செய்யும்போது ஆண்டவர் மன்னிச்சிருவாரு. ஆனா நம்ம செய்யற அந்த தவறு, அந்த காரியங்களுக்குரிய பிரதிபலன் நம்ம சரீரத்துல அனுபவிச்சுதான் ஆகணும். சரிங்களா? அப்போ மோசேயும் ஆரோனும் இந்த ஜனங்களுக்காக திறப்புல நிக்கிறாங்க. நின்னு, ஆண்டவரே என் பேரை கூட கிறுக்கி போட்டுருங்க, ஆனா இந்த ஜனங்களை நீங்க மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு மோசே அவ்வளவு தூரம் திறப்புல நின்று செபிக்கிற ஒரு தாசனாக நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் நீதி தவறாதவர். அவர் நீதியின் சூரியன் அப்படின்னு அவருக்கு ஒரு பேர் இருக்கு பாருங்க. அப்போ இந்த கரெக்டா அந்த துர்ச்செய்தி பரப்பின அத்தனை பேரையும் அங்க வனாந்தரத்துல 40 வருடங்கள் சுற்றி வர பண்ணி அவர்கள் எல்லாம் அழிந்து போனார்கள். ஆனா நற்செய்தி பரப்பின இந்த 2 பேரும், அந்த காலேபும் யோசுவாவும் என்னாச்சு அப்படின்னா, அவர்கள் தான் அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பிராமிஸ் லேண்ட், அந்த கானானுக்குள் பிரவேசிக்கும்படியே தேவன் ஒரு பாக்கியத்தை கட்டளையிட்டார். அப்போ அதான் சின்னவன் 1000மும் சிறியவன் பலத்த ஜாதிமாவன் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ இந்த 2 பேரையும் ஆசீர்வதித்த தேவன். அப்ப அந்த யோசுவா அவன் ஒரு தாழ்மையான ஒரு கடைசி கோத்தரமா இருக்கலாம். ராகேலுக்கு முதற் பிறந்தவனா இருந்தாலும் யாக்கோபுக்கு அவன் 11வது பிள்ளை இல்லையா? அப்ப அந்த சிறியவனை கர்த்தர் என்ன பண்ணான்னா ஆசீர்வதித்து உயர்த்திடான்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்தபடியாக நம்ம பார்ப்போம், கிதியோனை குறித்து பார்ப்போம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 1, 5, 10, 11 மட்டும் முடிஞ்சாச்சு வாசிங்க. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம். பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானியரின் கையில் ஒப்பு கொடுத்தார். அடுத்தது 5வது வசனம் பாருங்க.
அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடும் தங்கள் கூடாரங்களோடும் வெட்டுக்கிளிகளைப் போல் திரளாய் வருவார்கள். யாரு? மீதியானியர். அவர்களும் அவர்கள் ஒட்டகங்களும் எண்ணி முடியாததாய் இருக்கும். இந்த பிரகாரமாக தேசத்தை கெடுத்துவிட அதிலே வருவார்கள். அடுத்தது 10வது வசனம், 10-11 பார்ப்போம். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்துள்ள எமோரியருடைய தேவர்களுக்கு பயப்படாதீர்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன். நீங்களும் என் சொல்லை கேளாதே போனீர்கள் என்கிறார் என்று சொன்னான். அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியஸ்ரியனான யோவாசின் ஊராகிய உப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். இப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்றாங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு, நீங்க போற அந்நிய தேசத்துல அப்ப அந்த தேவர்கள் எமோரியரின் தேவர்களுக்கு நீங்க பயப்படக்கூடாது. ஏன் அப்படின்னா, வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லவராக தேவன் நான் தான் யெகோவா. அப்ப என்னை தவிர நீங்க வேற தேவர்களை வணங்க கூடாது, அவர்களை ஆராதிக்க கூடாது, நமஸ்கரிக்க கூடாது, நமக்கு 10 கட்டளை எழுதி கொடுத்துட்டாரு. ஆனா இந்த ஜனங்களை என்ன பண்றாங்க, பின்ன பாவம் செய்கிறவர்களாக நம்ம பார்க்கிறோம். ஏன்னா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடி முரட்டாட்டம் உள்ளவர்களாக இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அது நிமித்தமாக ஆண்டவர் என்ன பண்றாரு, திரும்ப மீதியானியர் கையில வந்து ஆண்டவர் வந்து இவங்களை ஒப்பு கொடுத்துறாரு. அப்போ மீதியானியர் 7 வருஷம் மீதியானியருடைய கஸ்டடியில அவங்க இருக்கிறாங்க. இவங்களுடைய விளைச்சலை எல்லாம் வந்து அவங்க எப்படி வெட்டுக்கிளைகளை போல வருவாங்களாம், திரளாய் வந்து எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போயிருவாங்க. அப்ப இவங்க பசியும் பட்டினியுமா குகையில ஓடி ஒளிஞ்சுக்குவாங்க, கண்மலையின் வெடிப்புல போய் ஒளிஞ்சுக்குவாங்க, ஏன்னா பயந்துட்டு கொலை பண்ணிருவாங்களோன்னு. அப்போ இப்படியாக இவர்கள் வந்து 7 வருஷம் ரொம்ப நெருக்கப்பட்டார்கள்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் எவ்வளவு இரக்கமுள்ள தேவன் பாருங்க. அப்ப இவருடைய கூக்குரல் தேவ சன்னிதானத்தில் எட்டி இருக்கிறது. அப்போ ஆண்டவர் என்ன பண்றாருன்னா கிதியோனை எழுப்புகிறான்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ அந்த கிதியோன் எப்படிப்பட்டன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். 14-16 வரைக்கும் வாசிப்போம். அதே நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்பிறவர் நான் அல்லவா என்றார். அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதனாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். அதற்கு கர்த்தர், நான் உன்னோடே கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றார். ஆமென், 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 ஆமென். அப்ப அடுத்தது பாருங்க, மனாசே வந்து திரும்ப யோசேப்போட கோத்திரத்துல அவனுடைய முதல் மகன் சொல்லி பார்க்கிறோம். அப்போ தேவன் எப்படி தெரிந்து கொண்டாரு பாருங்க. அப்ப திரும்ப அந்த மனாசேன்னு சொல்றான், என்னுடைய குடும்பம் வந்து மனாசே கோத்திரத்துல என்ன சின்ன ஒரு வம்சமாச்சே, நான் எப்படி இவ்வளவு பெரிய ஜனத்தை வந்து நான் எப்படி மீட்க முடியும், என்னால முடியாது அப்படின்னு சொல்றான். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு இருக்கும் பலத்தோட நீ போ, நான் உன்னோட கூட இருப்பேன். அப்போ ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ என்ன பண்ணுவா, மீதியானியரை முறியடிப்பாய் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அடுத்து இதுலயே நியாயாதிபதிகள் 8ஆம் அதிகாரம் 28வது வசனம் வாசிப்போம். 8:28. இந்த பிரகாரம் மீதியானியர் திரும்ப தலையெடுக்க கூடாதபடிக்கு இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தப்பட்டார்கள். தேசமானது கிதியோனின் நாட்களில் 40 வருஷம் அமைதலாயிருந்தது. ஆமென், ஆமென், ஆமென். எத்தனை வருஷம்? அவங்க வந்து 7 வருஷம் கஷ்டப்பட்டாங்க. ஆனா தேவன் என்ன பண்ணார்னா, இந்த கிதியோனின் மூலம் ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டு 40 வருஷம் அவர்கள் வந்து தேசம் அமைதலா இருந்தது. நல்ல சந்தோஷமா அவங்க ஆடி பாடி நல்லா புசித்து குடித்து சந்தோஷமா என்ஜாய் பண்ணாங்க 40 வருஷம். அப்போ அந்த ஒரு சிறிய கோத்திரத்திலிருந்து, மனாசேயின் கோத்திரத்திலிருந்து தேவன் கிதியோனை எடுத்து பயன்படுத்தினார். அப்ப இன்னைக்கு நீங்க நினைக்கலாம், நான் வந்து மிகவும் அற்பமா எண்ணப்பட்டவர், என் குடும்பம் வந்து ரொம்ப ஒரு தாழ்ந்த குடும்பம் தான். நம்ம வந்து இப்ப உலக பிரகாரமா நம்ம சொல்ல போனோம்னா, இன்னுமே கிறிஸ்தவத்துல வந்து ஜாதி கொடுமை நிறைய இருக்கு இல்லைங்களா? எங்க சர்ச்சிலேயே பேசுவாங்க, சிஸ்டர் நல்ல பிலீவர், அவங்க என்ன சொல்லுவாங்க, என் பையனுக்கு ஒரு பொண்ணு பார்க்கணும் சிஸ்டர், ஆனா என்னன்னா அவங்க கவுண்டர் ஜாதியிலே தான் பார்க்கணும் சரிங்களா, ஏன்னா மற்ற ஜாதியில எனக்கு வேண்டானுவாங்க. வாரம் வசனம் கேட்கிறாங்க. அநேக பரிசுத்தவான்கள் இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து நல்லா ப்ரீச் பண்றாங்க. சத்தியத்தை கேட்டாலும் அந்த பாரம்பரியத்தை விட என்னாச்சுன்னா மனசு இல்ல, அப்படிதான் இன்னைக்கு இருக்காங்க. அப்ப தாழ்த்தப்பட்டவர்கள் ஆண்டவர் என்ன பண்றாரு, தாழ்ந்தவர்களை தான் உயர்த்தி அழகு பார்க்கிற தேவன். பெருமை உள்ளவர்களுக்கு அவர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். அதனால கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு அப்படி நம்ம கீழ்ப்படியும் போதுதான் நமக்கு ஆசீர்வாதம் சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததாக பார்ப்போம், யார பார்க்க போறான்னா தாவீது ராஜா.
தாவீதை குறித்து பார்ப்போம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம், அதுல 1, 4, 5 வசனங்கள் வாசிப்போம். 1 கர்த்தர் சாமுவேல் சாமுவேலை 16. நோக்கி கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. பெத்லெகேமியனாகிய ஈசாயினிடத்துக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். 4:5 அதுல 4:5 தான். கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து பெத்லெகேமுக்கு போனான். அப்பொழுது அவ்வூரின் மூப்பர் தத்தளிப்போடே அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, நீர் வருகிறது சமாதானமா என்றார்கள். அதற்கு அவன், சமாதானம்தான், கர்த்தருக்கு பலியிட வந்தேன். நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு என்னுடனே கூட பலி விருந்துக்கு வாருங்கள் என்றான். மேலும் ஈசாயும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை பலி விருந்துக்கு அழைத்தான். ஆமென். அப்போ இந்த காரியம் பாருங்க, இஸ்ரவேலின் முதல் ராஜா சவுல் ராஜா. அப்போ சவுல் வந்து சில விஷயத்துல கீழ்ப்படியில ஆண்டவருக்கு. அப்ப கீழ்ப்படியாத நிமித்த ஆண்டவர் என்ன பண்ணாரு, அவனை புறக்கணித்து தள்ளினான்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப சாமுவேல் என்ற தன்னுடைய தீர்க்க தரிசிட்ட சொல்றாரு, நீ பெத்லெகேமுக்கு போ, அங்க ஈசாயின் குமாரர்ல ஒருத்தனை நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அவனை நீ வந்து எனக்காக அபிஷேகம் பண்ணு, அடுத்த ராஜா வந்தான்னு சொல்லிட்டார் ஆண்டவர். அப்போ உடனே இவர் என்ன பண்றாரு, தைல குப்பை எடுத்துக்கிட்டு அதை வந்து ஆலிவ் ஆயில் தான், ஒலிவ எண்ணெய், அந்த எண்ணெயை எடுத்துக்கிட்டு இவர் என்ன பண்றாருன்னா போறாரு. போகும்போது இவருக்கு பயம், சவுல் ராஜா தெரிஞ்சா கொண்டு போட்டுருவானேன்னு. அப்ப நான் பலி விருந்துக்கு வந்தேன்னு சொல்லுன்னு சொல்லிட்டு ஈசாய வந்து விருந்துக்கு அழைக்கிறாங்க, வராங்க. அதுக்கப்புறம் பாருங்க ஈசா என்ன பண்றான்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுலயே 10, 11, 12 வாசிப்போம். 10, 11, 12. இப்படி ஈசாய் தன் குமாரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வருமட்டும் நான் பந்திருக்க மாட்டேன் என்றான். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனமாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். ஆமேன். ஆமென், ஆமென். கர்த்தர் எப்படி தெரிந்து கொண்டாரு பாருங்க. இப்ப ஈசா கிட்ட சொல்லும் போது ஈசா என்ன பண்ணிருக்கணும், தன்னுடைய 8 பிள்ளைகள், அவனுக்கு 8 பேரையும் வரவழைச்சிருக்கணும். அவர் என்ன பண்றாரு, கடைசி பையனை வந்து ஒரு நிர்விசாரமா, அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான் வனாந்தரத்துல, அவனையும் கூப்பிட்டு இருக்கணும். அவன் எதுக்கு, அவன் வேண்டாம், இவங்களாம் நல்லா பாடி பில்டா நல்லா இருக்காங்க, இவங்கெல்லாம் மிலிட்ரியில இருக்கிறவங்கன்னு சொல்லிட்டு முத பையன், 2வது பையன், 3வது பையன் லைனா எல்லாரும் 7 பசங்களை நிறுத்துறான். ஆண்டவர் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை. அப்பதான் சாமுவேல் தீர்க்கதரிசி கேட்கிறாரு, உனக்கு இவ்வளவுதானாப்பா பிள்ளைங்கன்னும் போது அப்பதான் உனக்கு ஞாபகம் வருது, ஐயோ எல்லாருக்கும் இளைவன் ஒருவன் இருக்கான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். அதனால அப்பாவால் நிர்விசாரமா நினைக்கப்பட்ட பிள்ளை பாருங்க, அந்த குடும்பத்துல இவன் ஒண்ணுக்குமே லாய்க்கு இல்லை, இவன் எல்லாம் வந்து சரியில்லை, இவனை என்ன பண்ணிடுவோம், ஆடு மேய்க்க விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. இப்போ சில குடும்பங்கள் அப்படிதான், நான் முன்னாடி நானும் கேள்விப்பட்டிருக்கேன். என்னன்னா, இப்ப குடும்பத்துல நல்ல 2 பிள்ளைங்க இருக்காங்க வச்சுக்கோங்க, 3 பிள்ளைங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தவங்க சொல்றாங்களா, என் மொத பிள்ளை நல்லா படிப்பாங்க, ரொம்ப இன்டெலிஜென்ட்டுங்க, நல்ல ஜென்ரல் நாலேஜ்ல உண்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவனை என்ன பண்ணீங்க பிரதர் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவனை வந்து டாக்டருக்கு படிக்க வச்சுட்டேன். அடுத்தது 2வது பையன், 3 பையன் சொன்னீங்க, 2வது பையன் என்ன பண்றாருன்னு தான், 2வது பையன் அவன் கணக்குல சுட்டிங்க, பயங்கரமா கணக்கு போடுவான். நல்லா அவனுக்கு வந்து ஒரு என்னன்னா உண்டாக்கக்கூடிய அந்த கிரியேட்டிவிட்டி மைண்ட் இருக்குதுங்க. அதனால அவனை நான் வந்து இன்ஜினியரிங் அனுப்பிச்சிட்டேன்னு. ஓ அப்படியே, ரொம்ப சந்தோஷம் பிரதர் அப்படின்னு. சரி 3வது பையன் இருக்கு, நீ என்ன பண்ணீங்க, அவன் மக்குங்க, ஒண்ணுக்குமே உதவ மாட்டான், படிக்கவும் மாட்டேங்கிறான், சரியான சோம்பேறானா, அவனை ஊழியத்துக்கு நான் ஒப்பு கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு சொன்னாராமா. அப்போ நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கறது எப்படி கொடுக்குறோம் பாருங்க, யூஸ்லெஸ், உபயோகம் இல்லாதது அப்படி நம்ம நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு, இல்லாதவற்றை இருப்பவர்களை போல அழைக்கிறவர், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியங்களையும் பேதைகளையும் தெரிந்து கொண்ட தேவன் நம்முடைய தேவன். அப்போ இந்த அப்பா, அந்த ஈசா என்ன பண்றான், அவனுடைய பார்வையில அந்த பிள்ளை அற்பமாக எண்ணப்பட்டது. அது தாவீது, அவன் 8வது பையன், அவன் ஒண்ணுக்கு உதவாத பையன், அவன் படிக்கல, அவன் வந்து காட்டுல போய் என்ன பண்ணிருக்கான், அந்த இடத்துல ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவனை ஒரு கேவலமாக நினைத்திருக்கலாம். அவனுடைய சகோதரர்கள் கூட அவனை ஒரு கருத்தா நினைக்காம இருந்திருக்கலாம். ஆனா தேவன் பாருங்க அவனை எப்படி உயர்த்தினார். கரவலாடுகளின் பின்னாக சென்று கொண்டிருந்த தாவீதை என்ன பண்ணார், ஆண்டவர் உயர்த்தி சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினான்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அப்போ இன்னும் ஒரே ஒரு வசனம் விட்டு பார்ப்போம். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம், அதுல 26, 27.
1 நாளாகமம் 29 அதுல 26 27 பாருங்க. இவ்விதமாய் ஈசாயின் குமாரனாகிய தாவீது இஸ்ரவேல் அனைத்துக்கும் ராஜாவாய் இருந்தான். அவன் இஸ்ரவேலை அரசாண்ட நாட்கள் 40 வருஷம். எப்ரோனிலே 7 வருஷமும் எருசலேமிலே 33 வருஷமும் ராஜாவாய் இருந்தான். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அப்போ ஈசாயோட குமாரன் தாவீது அந்த இஸ்ரவேல் அனைத்துக்கும் ராஜாவா இருந்தான்னு சொல்லி பார்க்கிறோம். வீட்டுல எப்படிப்பட்ட பையனா இருந்தான்? ஆடு மேய்த்து கொண்டிருந்தவன். மழைக்கு கூட ஸ்கூலுக்கு போயிருக்க மாட்டான். அந்த காலத்துல ஸ்கூல் இருந்துச்சா என்னவோ தெரியாது. அப்போ அவர் வனாந்தர வாழ்க்கை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஆடு மேய்க்கும் போது அந்த ட்ரெஸ் எல்லாம் புழுதி பிடிச்சு தலையில எல்லாம் என்ன சிக்கா அப்படியே முடியெல்லாம் காஞ்சி போய் தேகம் எல்லாம் உலர்ந்து போய் தண்ணி எடுத்துட்டு போவாங்க. எடுக்கிற தண்ணி தீந்து போச்சுன்னா வழியில தண்ணி இருக்குமோ என்னவோ தெரியாது. ஆடுகளை எல்லாம் மேய்த்து சாயந்தரம் ஒரு காலையில போனா சாயந்தரம் தான் அவங்க வருவாங்க. அப்போ அப்படிப்பட்ட நிமில ட்ரெஸ் எல்லாம் அழுக்காயே அவனுடைய முகம் ஒரு மாதிரி அழுக்கடைந்த முகம் எப்படி இருந்திருக்கும் இல்ல? அந்த வனாந்தர வாழ்க்கை அப்படிப்பட்டதான ஒரு துயரமான சம்பவத்திலிருந்து ஒதுக்கப்பட்ட நிலைமை, புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில இருந்த தாவீதை ஆண்டவர் பார்த்தாரு. ஆண்டவர் நம்முடைய முகத்தை பார்க்கிறவர் அல்ல. நம்ம நல்லா சோப்பு போட்டு குளிச்சு நல்லா கிரீம் போட்டு பவுடரை போட்டு லிப்ஸ்டிக் போட்டு எல்லாம் போட்டு நம்ம இது பண்ணாலும் நம்முடைய புற அழகை தேவன் பார்ப்பதில்லை. நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது அதைதான் ஆண்டவர் பார்க்கிறாரு. இந்த தாவீது என்ன பண்ணிட்டு இருந்தானா அங்க உட்கார்ந்துட்டு சுரமண்டலத்தை எடுத்து எப்பவும் ஆண்டவரை துதித்து பாட்டு பாடிட்டே இருப்பானாமா தாவீது. அதனாலதான் என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் புகழ்ந்ததை நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த கடைக்குட்டியா இருந்தாலும் அவன் என்னன்னா ஆண்டவரை அவன் விடாமல் பற்றி கொண்டது நிமித்தம் ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா அவனை சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி அவனை ஆசீர்வதித்தான்னு சொல்லி பார்க்கிறோம். அதன் பிறகு அவன் ராஜாவான பிறகு அவனுடைய சகோதரர்களையும் அப்பாவையும் இவன் போஷிக்கிறான், வழிநடத்தினான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அப்போ இததான் தேவனுடைய ஈவுன்னு சொல்றது பாருங்க. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நல்ல பணம், நம்ம எல்லா மனுஷராலும் நம்ம கௌரவப்படணும், எல்லா மனுஷருக்கும் நம்ம தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம்? ஏதாவது ஒண்ணுன்னா உடனே அதை என்ன பண்றோம்? மீடியால நம்ம போஸ்ட் பண்ணிடுறோம், எல்லாரும் பார்க்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு ஜனங்கள் அப்படியாக ட்விட்டர் இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது, என்னென்னவோ இருக்குது மீடியாஸ்ல. அப்போ இப்படிப்பட்டதான எல்லா காரியங்களிலும் இருக்கிறவங்க இருக்காங்க. ஆனா ஆண்டவர் என்ன பண்றான்னா நம்முடைய இருதயத்தை பார்த்து அதை கனப்படுத்துகிற தேவன். நம்மளுடைய இருதயம் ஆண்டவருக்கு பிரியமா இருக்குதான்னு அதுதான் ஆண்டவருக்கு வேண்டியது. அது எப்பேற்பட்ட உன்னை தாழ்ந்த ஜாதியா இருந்தாலும் கவலை இல்லை, இல்ல நீ படிக்காதவனா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவனா இருந்தாலும் ஆண்டவருடைய சீஷர்கள் எப்படிப்பட்டவங்க? எல்லாம் மீன் பிடிக்கிறவர்கள். அவங்களா ஸ்கூலுக்கு போய் நல்லா படித்தவர்கள் கிடையாது. அப்படிப்பட்டவர்களை தேவன் என்ன பண்ணானா 12 சீஷர்களை தெரிந்து கொண்டு தன்னுடைய பணியை செய்யும்படி அழைத்த தேவன் தான் இன்னைக்கு பாருங்க தாவீதை என்ன பண்ணான்னா சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக அபிஷேகத்தை ஆசீர்வதித்தான்னு சொல்லி பார்க்கிறோம். இன்னும் ஒரே ஒரு பரிஸ்தவனை குறிச்சு பார்ப்போம். யோசேப்பு. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் அதுல 1-2 பார்ப்போம். ஆதியாகமம் 37 அதுல 1-2. யாக்கோபு தன் தகப்பன் தங்கியிருந்த கானான் தேசத்திலே குடியிருந்தான். யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்கால் சில்பால் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரருடைய இருந்து அவருடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். ஆமே. இது யாக்கோபுடைய மகனது யோசேப்பை குறித்து. யோசேப்பு தன்னுடைய வயதான காலத்துல பிறந்தது நிமித்தம் ஒரு கடைக்குட்டி அப்படின்போது ஒரு செல்ல இருக்கும் இல்லையா? அப்ப அந்த அப்பா என்ன பண்றாரு? ரொம்ப நேசிக்கிறாரு. ஏன்னா அம்மாவும் இறந்து போயிட்டா. அம்மாவும் இந்த தம்பி பென்யமீன் பிறந்ததான் அம்மாவும் இறந்துட்டான். அப்ப இந்த பையனை நேசித்து அவனுக்கு பல வர்ணமான அங்கியை எல்லாம் தயாரித்து கொடுத்து ரொம்ப நேசிக்கிறாரு. அப்ப என்ன பண்றான்னா தன்னுடைய தகப்பனுடைய மறுமனையாட்டிகள் பில்கால் சில்பால் செய்கிற துன்மார்க்கத்துல என்ன பண்ணுவான் அப்பாவுக்கு சொல்லி வரான். இதனால இவன் மேல என்னன்னா அவங்க அண்ணனுங்களுக்குள்ள என்னன்னா ஒரு வெறுப்பு வருவதை நம்ம பார்க்கிறோம். அதுலயே 8-11 வாசிப்போம். 37ஆம் அதிகாரம் 8-11. அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆளப் போகிறாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பனங்களின் நிமித்தமும் அவன் வார்த்தைகள் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். அவன் தகப்பனோ அவன் சொன்னதை மனதிலே வைத்துக் கொண்டான். இந்த யோசிப்பு பேசாம இருந்திருக்கலாம் இல்ல? ஏற்கனவே அண்ணனுங்களுக்கு பிடிக்காது, அதுல நான் இப்படி சொப்பனம் கண்டப்பா அப்படி சொப்பனம் சொல்ல இன்னும் மேல என்ன ஆச்சுன்னா பொறாமையை சம்பாதித்து கொண்டான்னு சொல்லி பார்க்கிறோம். அதுல 24-28 வாசிப்போம். 24 என்ன பண்றாங்க? அண்ணனுங்க பொறாமை நிமித்தம் அவனை தூக்கி குழியில போடுறாங்க.
வாசிங்க வாசிங்க. அவனை எடுத்து அவனை அந்த எடுத்து குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியாய் இருந்தது. அந்த 28 வர்த்தகரான மீதியார் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு போனார்கள். ஆமென். இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இவன் வந்து என்ன தப்பு செஞ்சான்? இவனை தூக்கி குழியில போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இஸ்மவேலருக்கு வித்து போட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து படிக்கும்போது நமக்கு மன சங்கடமா தான் இருக்கும். ஆனா ஆண்டவர் பாருங்க என்ன எல்லாம் ப்ரீ பிளான். அவனை எப்படியாவது எகிப்து கொண்டு போகணும். அதுக்கு ஒரு வழிவாசலை உண்டாக்கி அவனை ஒரு அடிமை போல நடத்தி குழியில தூக்கி போட்டு ஒரு அடிமையாக விற்று அப்படியே எகிப்துக்கு அனுப்பிச்சிட்டாரு. எகிப்துக்கு போனாரு. அங்க மட்டும் பிரச்சனை தொடராமலா இருந்தது. அங்க பாருங்க 39ஆம் அதிகாரம் அதுல 3ல இருந்து 5 வரைக்கும் வாசிப்போம் சிஸ்டர். 39ஆம் அதிகாரம் 3 to 5. கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரன் ஆக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. ஆமென். ஆமே ஆமே. அப்போ யோசேப்பு வந்து எகிப்து கொண்டு போகப்பட்டான். போர்த்திபார் என்ற அந்த ராஜாவுடைய அந்த தலைவன் பிரதானி அவன் என்ன பண்றான்? விலைக்கு வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடறான். அப்போ வீட்டுல பார்க்கும்போது யோசேப்போட கர்த்தர் இருக்கிறார் என்பதை போர்த்திபார் கண்டு அப்போ வீட்டில் உள்ள எல்லா காரியங்களையும் என்ன பண்ணிடுறான் அப்படின்னா அவங்ககிட்ட ஒப்பு கொடுத்துறான். அவனை ஒரு விசாரணைக்காரனாக வச்சிடறான். அப்ப இவரு ஜாலியா ரிலீவ் ஆயிடுறாரு. அப்படியாக இவன் என்ன பண்றான்? இந்த யோசேப்பு ஒரு உண்மை உள்ளவனாய் கர்த்தருக்கு பயந்தவனாய் ஜீவிக்கும் போது என்ன நடக்குது? அந்த மனைவி 7-8 பாருங்க. சில நாள் சென்ற பின் அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னுடைய சைனி என்றாள். அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகள் யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்பித்திருக்கிறார். அப்போ அந்த மனைவியானவள் போத்திபாரோட மனைவி, இது வந்து ஆண்டவர் அனுமதிக்கிற சோதனைகள். எப்படி தன்னுடைய இப்ப வந்து நம்ம திடீர்னு ஆண்டவர் உயர்த்திட மாட்டாரு. நமக்கு வந்து சில சோதனைகள் டெஸ்ட் வைப்பாரு. அப்ப அதுல நம்ம என்ன பண்ணணும்னு ஜெயிக்க வேண்டும். இப்போ ஒரு தங்கம் இருக்கு, மண்ணுல இருந்து வெட்டி எடுக்கிறாங்க. தங்கம் எப்படி இருக்கு? மண்ணும் எல்லாம் கலந்து போய் அப்படி இருக்குமாமா. அப்போ அந்த கட்டி என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து கிளீன் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் நெருப்புல போடுவாங்க, அதுக்கப்புறம் இதை எடுத்து தண்ணியில போடுவாங்க, அதுக்கப்புறம் இதை எடுத்து அடிப்பாங்களாம். அடிச்சு திரும்பவும் நெருப்புல போடுவாங்க, தண்ணியில போடுவாங்க. இப்படியேதான் அந்த ப்ராசஸ்ல கடந்து வரணும். அப்போ அந்த தங்கத்தை அடிச்சு எல்லாம் பண்ணி தூசி எல்லாம் நீக்கி அடிச்சு அது வந்து அந்த பிளெக்சிபிலிட்டி, அது வந்து வளைந்து கொடுக்கிற தன்மை வருமா, அந்த இணங்குகிற ஸ்பிரிட்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? அப்படி அப்படி வந்தாதான் அது ஒரு மோதிரமாகவோ வளையலாகவோ இல்ல ஒரு கம்மலாகவோ நம்ம விரும்புகிறபடி இதை வணைந்து அவன் என்ன பண்ணோம் தட்ட நல்ல உடைமைகளை செய்ய முடியும். அதே போலதான் திடீர்னு வந்து நம்ம வந்து ஆண்டவரை நேசிக்கிறோம், இல்லைன்னு சொல்லல. நல்லா ப்ரேயர் பண்றோம், நல்லா ஜெபிக்கிறோம், ஆண்டவருக்கு காணிக்க கொடுக்கிறோம், தான தர்மம் செய்யறோம், எல்லாமே பண்றோம், ஊழியம் செய்யறோம், நற்கிரியைகள் எல்லாம் செய்யறோம். செஞ்ச உடனே இவன் வந்து என் மனதுக்கு ரொம்ப பிரியமா இருக்கான். உடனே டக்குன்னு என்ன பண்ணிடுவார்? ஆண்டவர் உயர்த்திட மாட்டாரு. நமக்குன்னு சில டெஸ்ட்கள் வைப்பார், சில சோதனைகள் வைப்பார். சோதனையை சகிக்கிறவன் தான் பாக்கியவான். அப்போ அந்த டெஸ்ட் வைக்கும்போது சின்ன சின்ன டெஸ்டா இருக்கும், அதுல எல்லாம் நம்ம பாஸ் பண்ணி வரணும். அப்போ பாஸ் பண்ணும்போதுதான் நமக்கு உயர்வு. அதே போலதான் யோசேப்புக்கு வந்து பல டெஸ்டுகள் இல்லையா? முதல்ல அண்ணனுங்கெல்லாம் வெறுத்து குழியில தூக்கி போட்டாங்க, அடிமையா விற்கப்பட்டாங்க, போத்திபாருடைய மனைவி நிமிடம் சிறைச்சாலைக்கு போனா. இப்படி வந்து பல பாடுகள். சிறைச்சாலை என்பது ஈஸியா நல்ல பஞ்சுமத்தில படுத்து தூங்குற அனுபவம் கிடையாது. சிறைச்சாலையில கூட உள்ளவங்களுடைய ஒரு அந்த என்ன சொல்றதுன்னு ஒரு அதிகாரத்து நிமித்தம் வந்து பாடுபட்டு இருக்கலாம். அடிமையா கூட்டிட்டு போனப்ப அந்த சினிமாலாம் பார்த்திருப்பீங்க, நான் பார்த்திருக்கேன் யோசேப்பு அந்த பிக்சர்லாம். அதுல பார்க்கும்போது இவன் மண்ணு சுமப்பான். சுமக்கும் போது அந்த தலைவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேணும்னே காலை நீட்டி இவன் மண்ணு சுமந்துட்டு போகும்போது தடிக்க விழுவான். இப்படி பல துன்பங்கள் எல்லாம் நேர்ந்திருக்கும். ஆனா என்ன பண்ணான் அப்படின்னா அத்தனையும் பொறுமையாக சகித்தான். 17 வருஷத்துல இவன் என்ன பண்றான்னா குழியில் தூக்கப்பட்டு விற்கப்பட்டான். அப்போ பார்வோனுக்கு முன்பாக நிற்கும் போது இவனுக்கு வயது 30ன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப இடையில எத்தனை வருஷம்? 13 வருஷங்கள் பாடுபட்டிருக்கான். சும்மா இல்லைங்க அவனை ஆசீர்வத்து உயர்த்துறதுக்கு. அப்ப அந்த 13 வருஷங்கள் பாடுபட்டு கர்த்தர் பார்த்தார், இவன் வந்து எல்லாவற்றையும் சகித்து இவன் உண்மையா நிற்கிறான் அப்படின்னு சொன்னதுமே தான் அவனுக்கு என்ன வந்ததுன்னா உயர்வு வந்தது.
அதே போலதான் இன்னைக்கு நம்மளும் பல காரியத்துக்கு ஜெபிச்சுட்டு இருக்கலாம். அப்ப ஏன் ஆண்டவர் இத்தனை வருஷமா நான் ஜெபிக்கிறேன், எனக்கு இன்னும் பதில் வரலையேன்னு சொல்லும்போது ஆண்டவர் ஒரு நாளை குறித்து வைத்திருப்பார். எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டுன்னு சொன்ன தேவன் என்னன்னா எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் வச்சிருப்பாரு. அந்த காலம் வரும்போது ஆண்டவர் என்ன பண்ணாரு, யாரு தடை பண்ணாலும் அது தடைப்படாது. அதனால நம்ம சோர்ந்து போகாதபடி நம்ம என்ன பண்ணோம், நமக்காக குறிக்கப்பட்ட அந்த நாள் வருகிற வரையிலும் ஆண்டவருடைய சன்னிதானத்தை நம்ம பொறுமையோடு காத்துக்கொள்ள வேண்டும். இடையில சோதனைகள் வரும், பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், நோய்கள் வரலாம், பற்றாக்குறைகள் வரலாம். அதை பார்த்து நம்ம பயப்படவே கூடாது. என்னன்னா நம்முடைய தேவன் அந்த என்ன பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் கப்பலின் பின்னணியத்துல யார் இருக்காரு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்காருன்றதை நம்ம மறக்க கூடாது. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம் கூட தான் இருக்காரு. நம்ம அதை உணர்வதே இல்லை. நமக்கு பிரச்சனை ஆண்டவரே, சிலர்லாம் நம்ம என்ன கேட்போம், உங்க கண்ணு இருக்கா, காது இருக்கா, நான் இப்படி ப்ரே பண்ணனே, இப்படி பண்ணனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் டெம்பரா சிலர்லாம் இருப்பாங்க, பாத்திருக்கீங்களா? அப்படி நம்ம இருக்கக்கூடாது. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர 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 நம்ம என்ன பண்ணனா, அந்த ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறான், மாம்சத்துக்குரியவன் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறான். மாம்ச காரியங்களை எல்லாம் அகற்றி விட்டு நம்ம ஆவியில நிரம்பி நம்ம செபிக்கணும். அந்நிய பாஷையில நிரம்பி டெய்லி ஒரு காலையில அதிகாலையில ஒரு டைம் பிக்ஸ் பண்ணிக்கோங்க. யாருடைய டிஸ்டர்பன்ஸ் இல்லாதபடி உலகத்தாருடைய சத்தம் நம்முடைய காதுகளில் ஒலிப்பதற்கு முன்பதாக நம்ம என்ன பண்ணோம், அட்லீஸ்ட் ஒரு 1/2 மணி நேரம் அந்நிய பாஷையில பேசுங்க, அந்நிய பாஷையில துதிங்க. உள்ளான மனுஷன் பலப்படட்டும். பலப்பட ஆண்டவர் என்ன பண்ணுவாரா, தன்னை ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய ஆத்மா, நம்மளுடைய சரீரத்துல உள்ள நோய்கள் நீங்கி அது கிளியர் ஆகும், குணமாகும். அது மாத்திரம் இல்ல, நமக்கு என்னென்ன தேவைகள் நம்ம நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாக பலனளிக்கிற தேவன். நம்ம நீ கேட்கறது மாத்திரம் இல்ல, கேட்காத காரியங்கள் ஆசீர்வாதங்களை கட்டளையிட்டு நம்ம என்ன பண்ணுவாராம், ஆசீர்வாதத்தை அனுபவிக்கும்படி செய்கிற தேவன் நம்முடைய தேவன். அதனால நீங்க இது வரைக்கும் எப்படியோ எனக்கு தெரியாது, இனிமேலு என்னன்னா ஒவ்வொரு நாளும் அந்நிய பாஷையில நிரம்பி துதிங்க. சர்க்கடக்கா ரீகமலா ரீஷப என்ன அதே சிலர்லாம் சொல்லுவாங்க, ஏன்னா அதே சொல்லிட்டு இருக்காங்க, இதுல என்ன இதுக்கு அர்த்தமே இல்லையான்னு சொல்லிட்டு. வருகின்ற நாட்கள்ல கர்த்தருக்கு சித்தமானார். அந்த அந்நிய பாஷையை குறித்து கூட நான் உங்களோட ஷேர் பண்ண விரும்புறேன். வருகின்ற நாட்கள் கர்த்தருக்கு சித்தமானார். அப்போ நம்ம அந்நிய பாஷை குறித்து சிலர் தவறா கூட பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ அதெல்லாம் நம்ம பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துற காரியத்தை நம்ம செய்யவே கூடாது. ஏன் அப்படின்னா, மனுஷருக்கு விரோதமாய் பேசுகிற எந்த பேச்சு, எந்த ஒரு தவறு, எந்த வித பாவத்துக்கும் மன்னிப்பு உண்டு. ஆனா பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமா நம்ம பாவம் செய்யும்போது அது ஒருபோதும் மன்னிக்க முடியாது அப்படின்னு மத்தேயுல ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அதனால அந்த அந்நிய பாஷையை அல்ல தட்டாதீங்க. சுகம் இல்லையா, வீட்டுல பிரச்சனையா, பற்றாக்குறையா, வருகின்ற வருமானம் பத்தலையா, பிள்ளைகளுக்கு வேலை இல்லையா, குடும்பத்துல பிரச்சனை, எல்லாவற்றுக்கும் தீர்வு எதுனா நம்ம அந்நிய பாஷை நிரம்பி ஜெபிக்க வேண்டும். அப்போ இப்ப ஒவ்வொரு காரியம், இப்ப நான் நல்லா ஜெபிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, நான் நல்லா ஜெபிக்கிறேன்னா அந்த ஜெபத்திற்குரிய ஆசீர்வாதம் கட்டாயம் எனக்கு கிடைக்கும். நல்லா நான் ஊழியம் செய்யறேன் அப்படின்னா அந்த ஊழியத்திற்குரிய ஆசீர்வாதம் எனக்கு கட்டாயம் உண்டு. நான் நல்ல தான தர்மம் செய்யறேன் அப்படின்னா அதற்குரிய பிரதிபலன் கர்த்தர் கட்டாயம் கொடுப்பாரு. அப்போ நம்ம ஓவரால் என்ன பண்ணோம்னா, கர்த்தரை அறிகிற அறிவினால் நம்ம நிரப்பப்பட வேண்டும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. என் ஜனம் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள், ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்லன்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா, வேத வசனத்தை குறித்த அறிவு நமக்கு இல்லை. ஏதோ வாசிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு கடகடன் வாசிச்சுட்டு போற, அப்படி வாசிக்கவே கூடாது. ஆதி ஆகமத்துல இருந்து வெளிப்படுத்தின விஷயம் வரைக்கும் கடகடன் ஒரு தடவை வாசித்து முடிச்சிடணும். அதன் பிறகு ஒவ்வொரு வசனத்தையும் நம்ம படிக்க வேண்டும். அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம இப்படி அந்நிய பாஷையில நிரம்பி ஒரு 1/2 மணி நேரம், முடிந்தா 1 மணி நேரம், இல்ல ஒரு 15-20 மினிட்ஸ், அது உங்களுடைய வசதியை பொறுத்து, உங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து நீங்க எவ்வளவுக்குள்ள அதிகமா வாசிக்கிறீங்களோ அவ்வளவுக்குள்ள உங்களுக்கு வெளிச்சம் கிடைக்கும். அப்போ விசுவாசிக்கிறவர்கள் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்ப நீங்க அந்த விசுவாசத்துல அந்நிய பாஷையில வளர வளர என்ன ஆகுனா, நமக்கு அந்த ரெவலேஷன் கிடைக்கும். அப்படி அந்நிய பாஷையில துதிச்சு நல்லா 1/2 மணி நேரம் முடிச்சு நீங்க பைபிள் எடுத்து வாசிங்க. ஒவ்வொரு வசனத்தையும் ஆவியானவர் நமக்கு விளக்கி கொடுப்பாரு. அந்த ரெவலேஷன் தனி. அதனால நீங்க உங்க வாழ்க்கையில இருந்து இன்னையில இருந்து இந்த ஒரு காரியத்தை நீங்க செய்ய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இப்ப நம்ம யோசிப்படைய பார்ட்டுக்கு வருவோம். அப்போ யோசேப்பு என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, இப்போ அந்த போத்திபாரின் மனைவி கிட்ட இருந்து அந்த சோதனை இருந்து அவர் தப்பித்து கொண்டான்னு சொல்லி பார்க்கிறோம். 41ஆம் அதிகாரம் வாசிப்போம். 41 ஆதியாகமம் 41, அதுல 41ல இருந்து 43 வரைக்கும் வாசிப்போம்.
பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பினி அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். இவனுடைய முற்காலம் எப்படி இருந்துச்சு? பயங்கர சிறைவாசம், அடிமைத்தனம், குழி, இப்படிப்பட்ட அனுபவம் இருந்துச்சு. ஆனா அவன் முறுமுறுத்ததாக வேதத்தில் எங்கும் சொல்லவில்லை. எல்லாம் நன்மைக்கு என்று அவன் விசுவாசித்து மனசு பாரப்பட்டிருக்கலாம். ஐயோ, என் அப்பா கிட்ட இல்லையே, என் அண்ணன் தம்பிகளாம் என் அண்ணனுங்கெல்லாம் இப்படி பண்ணிட்டாங்கன்னு வேதனைப்பட்டிருக்கலாம். ஆனா எல்லாவற்றையும் பொறுமையா சகித்து அவனுக்கு தேவன் என்ன பண்ணான்னு ஒரு உயர்வை கட்டளையிட்டான்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ ராஜாவுக்கு அடுத்தபடியான ஸ்தானத்துல இவன் உயர்த்தப்பட்டான். எகிப்து தேசம் முழுமைக்கும் என்ன ஆச்சுன்னா அவன் அதிகாரியாக்கினான்னு சொல்லி பார்க்கிறோம். அதுலயே 43ஆம் அதிகாரம் அதுல 26ஆம் வசனம் பார்ப்போம். 43:26. யோசேப்பு வீட்டுக்கு வந்த போது வாசிங்க வாசிங்க. யோசேப்பு வீட்டுக்கு வந்தபோது யோசேப்பு வீட்டுக்கு வந்தபோது அவர்கள் தங்கள் கையில் இருந்த காணிக்கையை வீட்டிற்குள் அவனிடத்தில் கொண்டு போய் வைத்து தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கினார்கள். அப்பொழுது அவன் அவர்களை போதும் தேங்க்யூ. அப்போ பாருங்க, இப்ப என்னாச்சுன்னா எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரியாக உயர்த்தினாரு. அது ஒரு அந்நிய தேசம், அந்நிய தேசத்தான் புறஞ்சாதியான் அந்த பார்வோன் ராஜா. இப்ப அது மாத்திரம் இல்லை, இவனுடைய சகோதரர்கள் என்ன பண்றாங்க? தரை மட்டும் குனிந்து வணங்கினார்கள். இவனுடைய சொப்பனத்தை கர்த்தர் நிறைவேற்றினாரா? அப்ப இன்னைக்கு அதே மாதிரி நீங்க என்ன சொப்பனம் வச்சிருக்கீங்களோ, உங்களுக்கு என்ன சொப்பனம் கொடுத்திருக்காரோ, என்ன வாக்கு தத்தம் கொடுத்திருக்கோ அதை விட்டுறாதீங்க. அந்த வாக்கு தத்தத்தை பிடிச்சு ஜெபிங்க. கட்டாயம் அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு காலம் வரும். நீங்களே உங்களே ஒரு பலத்த சாட்சியா கர்த்தர் நிறுத்துவார். அப்போ தேவன் பாருங்க, சின்னவன். இப்ப நம்ம பார்த்த இந்த 4 பரிசுத்தவான்கள் எல்லாருமே அவங்களுடைய குடும்பத்துல அற்பமாய் எண்ணப்பட்டவர்களாக ஒரு சிறிய கோத்திரத்துல இருந்து, கடைசி கோத்திரத்துல இருந்து வந்தவர்கள். அப்ப தேவன் அந்த சிறியவர்களை என்ன பண்ணார்னா உயர்த்தினான்னு சொல்லி பார்க்கிறோம். அதே மாதிரி இன்னைக்கும் நம்ம வேலை செய்ற ஸ்தலமா இருக்கட்டும், இல்ல நம்ம வீட்டுல உள்ள உறவினர்களா இருக்கட்டும், அக்கம் பக்கத்து ஜனங்களா இருக்கட்டும், எங்க இருந்தாலும் சிறுமைப்பட்டவர்களை என்ன பண்றாரு ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர்களை உயர்த்தி தன்னுடைய ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமர வைத்து மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிக்கிற தேவனை தான் நம்ம தொழுது கொள்றோம். அதனால நம்ம கலங்காதபடி தேவனை தொடர்ந்து விசுவாசத்தோடு நாம் உறுதியாய் பற்றி கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.